டாக்டர், எனக்கு 2 நாளா ஸ்டொமக் பெயின் அதிகமா இருந்துச்சு. என்னன்னு சொல்லி சிம்டம்ஸ்லாம் ChatGPTல போட்டு பார்த்தேன். அது எனக்கு அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுது சார். ஸோ அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. அதான் உங்கள்ட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆக்சுவலா முக்காவாசி பேஷண்ட்ஸ் பண்ற தப்பு இதுதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, வயிற்று வலி, ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னா கூகுள்ல ஒரு ChatGPTல வந்து போட்டு பாத்துறாங்க. பட் கூகுள்ல ஒரு ChatGPT வந்து ஏஐ சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுது. அவங்க வந்து ஜஸ்ட் உங்களோட அந்த கீவேர்ட்ஸ் வச்சு ஃபுல் வெப் வந்து அவங்க சர்ச் பண்ணி 50 டிசீசஸ் வந்து லிஸ்டா அப்படி கொடுத்துருவாங்க. யூஸ்வலா வந்து அந்த ரேர் டிசீசஸ் லைக் கேன்சர் அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்றது காரணம் அதனாலதான். ஏஐ வந்து இப்போ அந்த அளவுக்கு ஒரு டாக்டர் அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகல. அன்னெசரியா வந்து உங்களுக்கு வந்து நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னெசரியா ஒரு ஆன்சைட்டி தான் வரும். டாக்டர்ஸ்னா யூஸ்வலா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஃபுல் ஹிஸ்டரி எல்லாமே கேட்டு உங்களை பர்சனலா எக்ஸாமின் பண்ணி இதுக்கு முன்னாடி நீங்க அந்த டாக்டர் உங்களோட ஓன் கன்சல்டன்ட் நீங்க விசிட் பண்ணிருக்கீங்கன்னா உங்க ஓல்டு ஹிஸ்டரி ஆல்வேஸ் தெரியும். உங்களோட ஓன் ஃபேமிலி டாக்டர் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களோட ஹிஸ்டரி எல்லாமே அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் ஏஐ வந்து ஜஸ்ட் 1 or 2 கீவேர்ட்ஸ் போட்டு நெட்ல இருந்து சர்ச் பண்றதுனால அது வந்து யூஸ்வலா வந்து அக்யூரேட்டா இருக்காது. நிறைய பேர் வந்து கூகுள்ல ஏதாவது சர்ச் பண்ணிட்டு அவங்களே வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் வந்து புக் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பண்றதை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து ஆக்சுவல் டயக்னோசிஸ் வந்து டிலே பண்றதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து உங்களோட டைம் அண்ட் மணி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நாங்க வந்து பர்சனலைஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வச்சிருக்கோம். இப்போ நீங்க ஒரு சிம்டம் சொல்றீங்கன்னா உங்களை பர்சனலைஸ்டா நாங்க எக்ஸாமின் பண்ணி ஒரு பிளட் டெஸ்டோ அண்ட் ஹேண்ட்ஸ் வச்சு எக்ஸாமின் பண்ணிட்டு எங்களால வந்து பர்சனலைஸ்டா எங்களால சொல்ல முடியும் இதுதான் வந்து ப்ராப்ளம்ன்றதை எங்களால சொல்ல முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து கூகுள் பண்றதோ ChatGPT யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட டாக்டரை வந்து நீங்க கன்சல்ட்